அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கணவன் மனைவி வாழுகிற மன வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனை. சில சமயத்தில் அந்த பிரச்சனை ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக இருக்கிறது. அந்த குற்றத்தை செய்தவர் கணவராகவோ அல்லது மனைவியாக இருக்கும் பட்சத்தில் இந்த குற்றம் தொடர்பாக புகார் மனுவை கொடுப்பதற்கு சட்டப்படி தகுதியான நபர் யார் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாராம்சம். இந்த கணவன் மனைவி 2 பேருக்குள்ள ஏற்படுகிற இந்த குற்றம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் மட்டும்தான் புகார் கொடுக்க முடியும். பொதுவா கணவன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா கணவர் தான் புகார் கொடுக்கணும். மனைவி பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் மனைவி தான் புகார் மனுவை கொடுக்கணும். அவ்வாறு புகார் மனு கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்தால் அதன் பேரில் நீதிமன்றம் காக்னைசன்ஸ் எடுக்க முடியும். இப்ப சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட நபர் தவிர வேறு யாராவது புகார் கொடுத்திருந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தா அந்த வழக்கை பொறுத்து நீதிமன்றம் புலன் எடுத்துக்கொள்ள முடியாது, காக்னைசன்ஸ் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி காக்னைசன்ஸ் தவறாக எடுத்திருந்தா அந்த வழக்கு பாதிக்கும். அதுல அந்த நடவடிக்கைகள் எல்லாமே சட்டப்படி செல்லாத நீதிமன்ற நடவடிக்கைகளாக மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நாம பார்க்க போற சட்டப்பிரிவு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால செக்ஷன் 290 219 திருமணம் தொடர்பான குற்றங்களில் வழக்கு தொடுப்பது. திருமணம் செய்து கொண்டவர்கள் மன வாழ்க்கையை இடையூறு ஏற்படுத்தும் குற்றங்கள். அப்படி சில குற்றங்கள் பாரதிய நியாய சட்டத்தின் பிரிவுகள் 81 84 வரை சொல்லப்பட்டுள்ளது. அதாவது பழைய இந்தியன் பீனல் கோடு, புதிய சட்டத்தின் பெயர் பாரதிய நியாய சங்கீதா. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவு 81 முதல் 84 வரை சொல்லப்பட்டுள்ள குற்றங்களை இந்த பிரிவுல எடுத்துக்கிறாங்க. இந்த குற்றங்கள் தொடர்பாக புகார் மனு கொடுப்பதற்கு சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட நபர் யாரு, சட்டப்படி தகுதியான நபர் யாருங்கிறத தான் விளக்கி சொல்றாங்க. இப்ப நம்ம பாரதிய நியாய சட்டத்துல செக்ஷன் 81 இருந்து 84ன்னு சொல்றோம். அது என்னென்ன குற்றங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு உதவியா இருக்கும். செக்ஷன் 81 BNS சட்டபூர்வமாக திருமணம் நடந்திருப்பதாக சொல்லி நம்ப வைத்து ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொள்ளுதல். அப்படி உடலுறவு செய்து கொண்ட ஆண் தண்டிக்கத்தக்கவர். 10 வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்க முடியும். ஒரு மேரேஜ் நடந்திருக்கு, சட்டபூர்வமானதா கருத முடியாது. அல்லது சட்டப்படி நம்ம 2 பேருக்குமே திருமணம் நடந்திருக்கு, நீ என்னுடைய மனைவி தான் அப்படின்னு அவரை நம்ப வச்சு உடலுறவு கொள்ளுவது, அது குற்றம்ங்கிறது செக்ஷன் 81. இதுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். அடுத்தது செக்ஷன் 82 BNSல கணவன் உயிருடன் இருக்கும்போது மனைவி வேறு ஒரு திருமணம் செய்து கொள்வது, அல்லது மனைவி உயிருடன் இருக்கும் போதே கணவர் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்வது. இது 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம். இந்த குற்றம் தொடர்பாக புகார் மனுவை கொடுக்க தகுதியான நபர் யாரு? அப்புறம் செக்ஷன் 83 ஒரு திருமணத்தை நடத்துறாங்க, அந்த திருமணம் சட்டப்படி செல்லாதுன்னு அதுல கலந்துகிட்டு இருக்கிறவங்க, அதை நடத்தி வைக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் மோசடியாக திருமண சடங்கை நடத்தி திருமணம் செய்து கொள்வது குற்றம். இது செக்ஷன் 83ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாகும். கடைசியா செக்ஷன் 84 BNS திருமணமான பெண்ணை மோசடியா ஆசை வார்த்தை காமிச்சு கணவரிடமிருந்து பிரித்து கொண்டு செல்வது. அப்படி பிரித்து
கொண்டு சென்று ஏதாவது குற்ற நோக்கத்துடன் ஒரு கட்டிடத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள அடைத்து வைப்பது குற்றம். இது செக்ஷன் 84. ஒரு ஹஸ்பண்ட் கூட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த ஹஸ்பண்ட்ட இருந்து பிரித்து கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறது, மறைத்து வைக்கிறது, அடைத்து வைப்பது செக்ஷன் 84ல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றம். இப்படி 81, 82, 83, 84 இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்களில் ஏதாவது ஒரு குற்றம் நிகழும் போது அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்ட நபர் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் மட்டுமே நீதிமன்றம் காக்னைசன்ஸ் எடுக்கலாம். இந்த 4 குற்றங்கள்ல பாதிக்கப்பட்டவர் யாரு? அப்படி பாதிக்கப்பட்ட நபரே நேரடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவர் நேரடியாக நீதிமன்றத்தில் புகார் கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மட்டும்தான் நீதிமன்றம் அந்த குற்றத்தை பொறுத்து காக்னைசன்ஸ் எடுக்கலாம். வேறு யாராவது கொடுத்திருந்தால் காக்னைசன்ஸ் எடுக்க முடியாது. இதுதான் இந்த சட்டப்பிரிவு 219 பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா. இப்போ வேற சில சூழ்நிலைகள் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலையும் பாதிக்கப்பட்ட நபரே நேரடியாக போய் புகாரை கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். இது இயல்பு, உலக வாழ்க்கையில நாம அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயம்தான். அப்படி பாதிக்கப்பட்டவரே நேரடியாக புகார் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் எது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர் சார்பாக புகார் கொடுப்பதற்கு அங்கீகாரம் பெற்ற நபர் யார் அப்படிங்கிறத இதே செக்ஷன் 219ல் சொல்லியிருக்கிறாங்க, தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இப்போ பாதிக்கப்பட்டவர் குழந்தையாக இருக்கிறாங்க, புத்தி சுவாதீனம் இல்லாதவராக இருக்கலாம், அடுத்தவர் உதவி இல்லாமல் எதையும் செய்ய முடியாதவர், கடுமையாக நோய்வாய்ப்பட்டவராக இருக்கலாம், குடும்ப பழக்கம் அல்லது சமூக வழக்கப்படி வீட்டை விட்டு வெளியே வர முடியாதவர்கள் அப்படின்னு சொன்னால் இவர்கள் சார்பாக வேறு ஒருவர் புகாரை கொடுக்கலாம். அப்படி புகார் கொடுப்பதற்கு முன்பு நீதிமன்றத்தின் முன் அனுமதி தேவை. ப்ரையர் பெர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் மேண்டேட்டரின்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவரே நேராக புகார் கொடுத்தாருன்னு சொன்னால் கோர்ட் பெர்மிஷன்லாம் தேவையில்லை. அவர் சார்பாக வேறு ஒருவர் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீதிமன்றத்துடைய முன் அனுமதி தேவைன்னு சொல்லப்பட்டது. அடுத்த உட்பிரிவு, பாதிக்கப்பட்டவர் கணவராக இருந்து அவர் இராணுவத்தில் வேலை பார்க்கிறார் அப்படிங்கிற சூழ்நிலையில அவர் சார்பில் வேறு ஒருவர் புகார் கொடுக்கலாம். அந்த கணவர் ஆர்மியில ஒர்க் பண்றாரு, இந்திய முப்படைகள்ல ஏதாவது ஒன்றுல வேலை பார்க்கிறாரு. அப்போ அந்த சூழ்நிலையில அவருடைய சார்பாக அவருடைய ஆத்தரைசேஷனை பெற்று அவருடைய எழுத்துப்பூர்வமான ஆதரைசேஷனை வாங்கி வேறு ஒரு நபர் புகார் கொடுக்கலாம். அடுத்த உட்பிரிவு, இப்போ பாரதிய நியாய சங்கீதா BNSல செக்ஷன் 82க்கு கீழே தண்டிக்கக்கூடிய குற்றம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும்போதே வேறு ஒரு திருமணம் செய்து கொள்வது. இந்த குற்றத்துல பாதிக்கப்பட்டவர் பெண்ணாக இருந்தால் அந்த பெண் சார்பாக அவருடைய அப்பா, அம்மா, சகோதரன், சகோதரி, மகன், மகள், மாமா, சித்தி அல்லது நீதிமன்ற அனுமதியுடன் இரத்த உறவு முறையில் இருக்கக்கூடியவர், திருமண உறவு முறையில் இருக்கக்கூடியவர், தத்து எடுத்த உறவு முறையில் இருக்கக்கூடியவர்கள் புகார் கொடுக்கலாம். இந்த அப்பா, அம்மா, சகோதரன், சகோதரி, மகன், மகள், மாமா, சித்தி புகார் கொடுக்கும்போது நீதிமன்ற அனுமதி தேவையில்லை. இவர்கள் இல்லாமல் வேறு ஒரு இரத்த உறவுல வேற உறவு முறையில் இருக்கிறவங்க, திருமணத்தால் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டிருக்கு, அப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் புகார் கொடுக்கிறாரு. தத்து எடுத்ததால் கிடைத்த உறவு முறையில் இருக்கக்கூடியவர் புகார் கொடுக்கிறாருன்னா நீதிமன்ற முன் அனுமதி தேவை. அடுத்த உட்பிரிவு செக்ஷன் 84 BNS பொறுத்த வரைக்கும்
செக்ஷன் 84 என்னது? திருமணமான பெண்ணை மோசடியாக ஆசை வார்த்தை கூறி கணவரிடமிருந்து பிரித்து செல்வது. இந்த குற்றத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவர் கணவர் மட்டும்தான். மற்றவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருத இயலாது. கணவன் மட்டும்தான் புகார் கொடுக்க முடியும். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, மனைவியை ஆசை வார்த்தை சொல்லி வேறு ஒருத்தவர் நயவஞ்சகமா பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. இந்த குற்றத்தை பொறுத்த வரைக்கும் கணவர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவர், வேறு யாரையும் பாதிக்கப்பட்டவரா கருத முடியாது. கணவர் மட்டும்தான் புகார் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் அனுமதி இருக்கு. அப்படி கணவர் கொடுத்த புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை பொறுத்து தான் நீதிமன்றம் காக்னைசன்ஸ் எடுக்க முடியும். இப்போ குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்டவர் வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் சார்பில் வேறு ஒருவர் நீதிமன்றம் முன் அனுமதி பெற்று வழக்கு தாக்கல் செய்யலாம், புகார் மனு கொடுக்கலான்னு பார்த்தோம். அப்படி அனுமதி கொடுப்பதற்கு முன்னாடி நீதிமன்றம் ஒரு விசாரணையை நடத்தணும். அந்த விசாரணையில் இந்த பாதிக்கப்பட்ட குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்டவர் இப்படிப்பட்டவங்களுக்கு யாராவது கார்டியன் இருக்கிறாங்களா? சில சமயம் நீதிமன்றம் ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கும், அல்லது இயற்கையாக இருக்கக்கூடிய அப்பா அம்மா கார்டியனாக இருப்பாங்க. ஆனால் அவங்க புகார் கொடுக்க வராமல் வேற ஒருத்தர் புகார் கொடுக்கறதுக்கு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இயற்கை பாதுகாவலர் அல்லது நீதிமன்றத்தால் நியமனம் செய்யப்பட்ட கார்டியன் அவங்களுக்கு கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பணும். அவங்களை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தணும். அவர்களை விசாரித்து அவங்களுடைய கருத்து அல்லது ஆட்சேபனையை கேட்டு தான் முடிவெடுத்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இராணுவத்தில் வேலை பார்க்குற கணவர் வேற ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. கணவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் இந்திய இராணுவத்தில் வேலையில் இருக்கிறாரு. அப்படின்னு சொன்னால் அவர் வேறு ஒருத்தரை தன் சார்பாக புகார் கொடுப்பதற்கு நியமனம் செய்யலாம். அப்படி நியமனம் செய்வது ஆத்தரைசேஷன் எழுத்துப்பூர்வமானதாக இருக்கணும், ரிட்டன் ஃபார்மெட்டில் இருக்கணும். அதில் இந்த ஹஸ்பண்டோடைய சிக்னேச்சர் மட்டும் இருந்தால் போதாது, இராணுவ உயர் அதிகாரி கவுண்டர் சைன் பண்ணணும். அந்த கணவர் இராணுவத்தில் இருக்கிறாரு, அவருக்கு மேலதிகாரி இருப்பாங்க இல்லையா, ஹையர் அஃபீஷியல்ஸ், அவங்களும் அந்த எழுத்துப்பூர்வமான ஆத்தரைசேஷனில் கையெழுத்து செய்யணும். இது மட்டும் இருந்தால் போதாது, அப்படி எழுத்துப்பூர்வமான ஆத்தரைசேஷன் கூட ஆஃபீஸில் இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி என்க்ளோஸ் பண்ணணும். என்ன சர்டிஃபிகேட்டு? மிலிட்ரியில் வேலை பார்க்குறேன், இப்போ விடுமுறை கிடையாது, இந்த மாதிரி வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஊருக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்குது, அதனால் இவர் சார்பாக வேறு ஒருவரை நியமனம் செய்வதற்கு இவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டையும் ஆத்தரைசேஷன் கூட சேர்த்து தாக்கல் செய்யணும் நீதிமன்றத்தில். இப்படி வாங்கி தாக்கல் செய்யப்படுகிற சான்றிதழ் ஒரு சாட்சியமாக வழக்கில் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ பாதிக்கப்பட்ட பெண் 18 வயசுக்கு கீழே உள்ள பெண்ணாக இருக்கிறாரு. 18 வயதுக்கு கீழான ஒரு பெண்மணி, மைனர். இந்த மைனருக்கு ஒரு ஆணுடன் திருமணத்தை நடத்தி வச்சுட்டாங்க. இப்போ திருமணம் நடந்த பிறகு இருவரும் கணவன் மனைவியாக ஆயாச்சு. இப்போ கணவன் உடல் உறவு கொள்வது சட்டப்படி குற்றம். மைனர் குழந்தையோட சம்மதம் இருந்தாலுமே உடல் உறவு கொள்வது குற்றம். ஆனால் அந்த குற்றம் நடந்ததிலிருந்து 1 வருடத்திற்குள் புகார் கொடுக்கப்பட வேண்டும். சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கால வரையறை பாரதிய நியாய சங்கீதா செக்ஷன் 64 தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக இருந்தால், கற்பழிப்பு குற்றம், அந்த குற்றத்தை பொறுத்து புகார் கொடுப்பதற்கு கால அவகாசம் 1 வருடம் மட்டுமே இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கு. இந்த 1 வருட காலத்தை கடந்து தாக்கல் செய்கிற புகாரின் அடிப்படையில் வருகிற வழக்கை நீதிமன்றம் காக்னைசன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை.
இது இந்த செக்ஷன் 219 இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து குற்றம் செய்த நபருக்கு மட்டும் இல்லை, அதாவது அஃபண்டரை பொறுத்து மட்டும் இல்லை. இதில் சொல்லப்பட்டுள்ள குற்றம் செய்த நபர் மீதான வழக்கு, இந்த குற்றத்திற்கு உதவியாக உடந்தையாக இருந்தவர்கள் மீதான வழக்கு, இந்த குற்றம் செய்வதற்கு முயற்சி செய்ததாக வருகிற வழக்கு, எல்லாவற்றுக்குமே இந்த சட்டப்பிரிவு 219 பொருந்தக்கூடியதாகவே இருக்கிறது.